ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது பச்சை அவரைக்கொட்டை முட்டை போட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இது 1 கிலோ அவரைக்காங்க. 1 கிலோ அவரைக்காய் வாங்கிட்டு வந்துட்டு கொட்டை உரித்து தண்ணியில் 4 மணி நேரம் ஊற வச்சு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1 கப்பு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு புதினா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 1/4 கப்பு மல்லி இலை, அது கழுவிட்டு கட் பண்ணியிருக்கிறது. ஒரு 25 பீஸு பூண்டுங்க. பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. பூண்டு ரொம்ப சாப்பிட்ணும், உடம்புக்கு நல்லது கூட. குழம்புக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி, முந்திரி ஒரு 7 பீஸுங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக லவங்கம், 2 ஏலக்காங்க, 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடருங்க. இது நான் வீட்லேயே செஞ்சது. ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. நீங்கள் இல்லைன்னா மிளகாய் தூள் கூட சேர்க்கலாங்க. நான் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தனியா பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. தனியா பொடி இந்த குழம்புக்கு தேவை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி போதும். பத்தலைன்னா இன்னொரு வாட்டி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், மசாலா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு வரணுங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. குழம்பு தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டேங்க. காஞ்சிடுச்சு. 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. சோம்பு நல்லா வெடிக்குதுங்க. 1 கப்பு குட்டி குட்டியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இது சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க எண்ணெயில். வெங்காயம் நல்லா 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போது 3 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துனாங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் உப்பு சேர்க்குறது. தக்காளி நல்லா நம்ம வெந்து வர அளவு கொஜ்ஜி மாதிரி வர அளவுக்கு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோங்க. பாருங்கள், சட்னி மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இது அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாங்க. எல்லா மசாலாவும் சேர்த்துக்கணுங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயில் மசாலா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மசாலா சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் நான் வதக்கிருக்கிறேங்க. பச்சை வாசனை கூட போயிடுச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பத்தாது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க குழம்பு. கொதிக்கலைன்னா பச்சை வாசனை இருக்கும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கொட்டையும் முட்டை சேர்க்க போகிறோம். குழம்பு நல்லா 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்குறோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவரைக்கொட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அவ்வளோ சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா நம்ம தோல் எடுத்து அவரைக்கொட்டை அது சீக்கிரமாக வெந்துடுங்க. அவரைக்கொட்டை சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்குறேங்க. இப்போ நான் ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கிறேங்க. நான் 4 முட்டை ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம இது மூடி போட்டுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் ஸ்டவ் கம்மியாக வச்சுன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. கிளறி விடக்கூடாது. முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்குறேங்க மூடி போட்டு. பாருங்கள், நான் கிளறி விடல. இந்த மாதிரி தாங்க வரணும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கிளறக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட அவரைக்கொட்டை முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.